இதுதான் இத தொட்டா நம்ம செத்துருவோம் தெரியும். தெரிஞ்சும் அதை தொடுறேன் பாரு, அவனாக்கா வீரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட வீடியோலாம் யூடியூப்ல இருந்து ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு கால் பண்ணி, எங்க வீட்டுல ஏசியில சுத்தமா கேஸே நிக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் நானும் கம்பெனிலையும் கூட்டு பார்த்துட்டு பர்சனலாகவும் கூட்டு பார்த்தாச்சு. எந்த மெக்கானிக் வந்து சரி பண்ணவே முடியல. நீங்க பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி நம்ம லொக்கேஷன் வாங்கி நேராக சைட்டு கிளம்பி பார்த்தோங்க. அப்படியே பார்த்து இண்டோர்ல செக் பண்ணி பார்த்தோம், லீக்கேஜ் இல்லைங்க. அதுமாதிரி அவுட்டோர்லையும் ப்ரெஷர் ஓட்டிங் பண்ணி வச்சு பார்த்தோங்க, அதுவும் லீக்கேஜ் இல்லைங்க. சரி, பைப்பில் எங்கெங்கெல்லாம் விழுந்துருக்கும் பிச்சு பார்த்துட்டு விழுந்துன்னு செக் பண்ணி பார்த்தாங்க, ரெண்டுலேயும் இல்லைங்க. சரி, ஓகே, எல்லா பைப்புமே தனியாக செக் பண்ணி பார்க்கணும் சொல்லிட்டு பைப்பில் ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு 1 hour சாப்பிட்டு வரணும் சொல்லிட்டு பண்ணி பார்த்ததில் மைல்டாக குறைஞ்சுன்னு பைப்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி, பைப்பில் விட்டு என்ன லீக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சீவு பிச்சு பார்த்ததில்ல கோட்ரு பைப்பில் லைட்டாக லீக்கேஜ் தெரிஞ்சதுங்க. அதை கண்டுபிடிச்சாச்சுங்க. கண்டுபிடிச்சிட்டு வெல்டு வச்சுட்டு திருப்பி 4 ஃபிளாரும் கட் பண்ணி போட்டு வேக்கம் போட்டோங்க. R32 கேஸ், இது டைக்கின் ஏசி R32 கேஸ். அதனால வேக்கம் போட்டு தான் எடுத்த மாதிரி இருக்கேன். வேக்கம் போட்டுட்டு வேக்கம் வச்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோங்க. திருப்பி லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறா ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோங்க. 20 நிமிஷம் கழிச்சது பிறகு நம்ம கேஸ் ஏற்ற ஆரம்பிச்சோங்க. கஸ்டமர்ட்டையும் காமிச்சோங்க, லிக்யூட் இதுதான் சார், கேஸ் இதுதான் சார் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோங்க. கஸ்டமரும் கொஞ்சம் கூடவே நின்று பார்த்துருந்தாங்க. சரி, லாஸ்ட்டாக போயிட்டு ஏசி ஆன் பண்ண ஆரம்பிச்சோங்க. ஏசி ஆன் பண்ணி பார்த்ததுல தோவும் பக்காவாக இருந்ததுங்க. கஸ்டமரும் ஹாப்பி. இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் எதனா தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்க, பாய்.